أَوَلَمْ يَرَوْا أَنَّا نَأْتِي الْأَرْضَ نَنقُصُهَا مِنْ أَطْرَافِهَا وَاللَّهُ يَحْكُمُ لَا مُعَقِّبَ لِحُكْمِهِ وَاللَّهُ يَحْكُمُ لَا مُعَقِّبَ لِحُكْمِهِ وَهُوَ سَرِيعُ الْحِسَابِ. அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனில் 13வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான உண்மையை சொல்கிறான். எப்படி, அதாவது இந்த குர்ஆனில் வந்துங்க பல விஞ்ஞான உண்மைகள் என்ன சின்ன புதஞ்சு கிடக்கு. 1400 வருஷத்துக்கு முன்னால் என்ன அல்லாஹு தாலா நபி அல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறுக 23 ஆண்டுகள் இறக்கப்பட்டது இந்த குர்ஆன். அவங்க நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்து 40 வயது வரை ஒரு சாதாரண மனிதராகத்தான் இருந்தாங்க. அப்போ 40 வயசில் என்னச்சுன்னா அல்லாஹு தாலா நபியை தேர்ந்தெடுக்கிறான். அதுக்கு முன்னால் வந்து பல நபிமார்கள் வந்திருக்காங்க. அந்த நபிமார்கள் வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. குறிப்பாக வந்து யூதர்களுக்கு மோசஸ் வந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. இறுதியாக வந்த நபி வந்து உலக அழிவு நாள் வரைக்கும் கூடிய நபி வந்து இவங்க வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு வேதம் வந்து அந்த குர்ஆன். இந்த குர்ஆனை யார் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹு தாலா மறுமையில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு வச்சுருக்கான். அப்போ இந்த குர்ஆனில் வந்து அல்லாஹு தாலா வந்து முதல் மனிதர் ஆதம் நபி எப்படி படைச்சேன்னு சொல்கிறான். பல சம்பவங்கள் இந்த குர்ஆனை வந்து படிக்கக்கூடிய மக்கள் வந்து பல லட்சக்கணக்கான இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம், நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் வாழ்கிறோம், நம்ம ஏன் இறக்குறோங்கிற ஒரு மனிதனுக்கு அந்த அர்த்தம் என்ன, அதனுடைய கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வேணும்னு சொன்னால் அந்த குர்ஆனை படிங்க. அந்த குர்ஆன் வந்து வானம் பூமி எவன் படைச்சானோ, மனுஷன் எவன் படைச்சானோ, அண்டங்கள் எவன் படைச்சானோ என்ன, அவனுடைய வேதம், அந்த ஒரே இறைவனுடைய வேதம் என்ன. அந்த வேதத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான். 13வது அத்தியாயம் 41வது வசனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், இவர்கள் என்ன பூமியை அதன் ஓரங்களில் அருகுகளில் படிப்படியாக நாம் குறைத்து கொண்டு வருகிறோம் என்பதை இவர்கள் பார்க்கவில்லையா? மேலும் அல்லாஹுவே தீர்ப்பளிப்பவன், அல்லாஹுடைய தீர்ப்பை மாற்றுபவர் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து கடைசியில் சொல்கிறான். அல்லாஹு தாலா கணக்கு கேட்பதில் மிக தீவிரமானவன். இந்த இடத்துல வந்து அல்லாஹு தாலா வந்து மறுமை நாளை பற்றி பேசுகிறான். என்ன கணக்கு கேட்பதுன்னு சொன்னால் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை தான் இந்த இடத்துல அல்லாஹு தாலா பேசுகிறான். தீர்ப்புனா அங்கே தான். இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து உலக விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த அல்லாஹு தாலா 3 விஷயத்த சொல்கிறான். தீர்ப்பு என்ன, கேள்வி கணக்கு, இது எல்லாமே மறுமை நாள் சம்மந்தப்பட்டது. அங்கே தான் ஒரிஜினல் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த வசனத்தில் முதல் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், என்ன பூமியை அதன் ஓரங்களில் நாம் படிப்படியாக குறைத்து கொண்டு வருகிறோம் என்பதை இவர்கள் பார்க்கவில்லையா? அப்போ நபில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறைவனால் அல்லாஹ் அனுப்பப்பட்ட இந்த வேதமானது சிறுக அனுப்பப்பட்ட வேதத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை சொல்கிறான். என்ன சொன்னால், இந்த கடல், அதாவது கடல் நீர் மட்டம் உயரும், இந்த நிலப்பரப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடல் விழுங்குங்கிறது இந்த வசனத்தில் உள்ள விளக்கம். இப்போ நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எந்த கடல் பயணமும் அவளுக்கு வந்து போனதில்லை. அப்போ 1400 வருஷத்துக்கு மேலே இந்த அறிவியல் இல்லாத காலத்தில் இந்த உண்மைகள் யாருக்கும் தெரிய போகிறதில்லை. அப்போ கடலை எவன் படைச்சானோ அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியுது. மிகப்பெரிய அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான உண்மை. இன்னைக்கு வந்து என்ன சொன்னால் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, ஆர்க்டிக்கு, கிரீன்லாண்டு, அண்டார்டிகாவில் வந்து ஒரு பனி மலைகள் மிகப்பெரிய பல லட்சக்கணக்கான வருஷங்களை உருவாக்கின அந்த பனிமலைகள் வந்து என்ன இந்த வெப்ப மயமாதலால் என்ன செய்யுது, கொஞ்சமாக உருகிக்கிட்டு வர்றதுனால என்ன செய்யுது, கடல் மட்டம் உயரும். 2050, 2060, 2070 சென்னை போன்ற, மும்பை, நியூயார்க் போன்ற கடல் ஒட்டி உள்ள அந்த சிட்டிஸ் இருக்குல்ல, இது எல்லாமே என்ன செய்யணும், ஒரு பாதி வந்து கடலுக்குள்ளே போயிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து குர்ஆன் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிருச்சு. இந்த குர்ஆன் வந்து இறை வேதம்ங்கிறது இது மிகப்பெரிய ஒரு சான்றுங்க. இந்த ஒவ்வொரு மனிதர் இந்த குர்ஆனை படிங்க, உங்களுக்கு என்ன ஒரு உள்ளத்தில் கொஸ்டினுக்கு அவ்வளவு விட கிடைக்குது. இந்த குர்ஆனை படித்து, இந்த குர்ஆன் படி வாழ்ந்த இதே நிலையில் மரணிச்சாதான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும். உயர்ந்து வரும் கடல் மட்டம் தமிழக கரையோர பகுதிகள் வரைபடத்தில் இருந்து மறையும். இந்த வரிகள் அனைத்தும் திரைப்படத்திற்கு காட்சிப்படுத்துவதற்கான ஸ்கிரிப்ட் அல்ல. இவை நமது அடுத்த தலைமுறையினர் நாம் செய்த தவறுக்காக அனுபவிக்க போகும் துயரம். ஆம், 2012 தயாரிக்கப்பட்ட விண்வெளி பயன்பாட்டு மையத்தின் அறிக்கையில் தமிழகத்தில் 2100ஆம் ஆண்டுக்குள் 1 மீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயர்ந்து 3029 சதுர கிலோமீட்டர் நிலம் கடலில் மூழ்கும். அங்கு வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களின் வீடுகளையும் வாழ்வாதாரங்களையும் இழக்க நேரிடும் என்று கணிக்கப்பட்டது.